ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தேமகி தன்னோ புதன் பிரஜோதயாத். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாஷா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய ஜோதிட தலைப்பு பிறக்க இருக்கின்ற 2024ஆம் ஆண்டு எவ்வாறு அமையிருக்கிறது ஒவ்வொரு ராசிகளுக்கு என்பதை பற்றி ஒரு பார்வை. உலகெங்கும் பரவியிருக்கின்ற எஸ்கே ஜோதிட அன்பர்களுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேஷ முதல் மீன வரை ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் பிறக்க இருக்கின்ற 2024ஆம் ஆண்டு முழுமையும் 9 கிரகங்களுடைய கோச்சார நிலைகளினுடைய அடிப்படையில் எந்த மாதிரியான பலன்கள் தர இருக்கிறது என்பதை பற்றி ஒரு பார்வை. அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை கட்டாயம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னுடைய ஜோதிடம் சார்ந்த ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்களை வந்தடையும். நன்றி. பொதுவாக 9 கோள்களில் சில கோள்கள் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு நகர்ந்து செல்வது மிக வேகமாக நடைபெறும். அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா முதல்ல சூரியன் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு நகர்ந்து செல்வதற்கு 1 மாதம் எடுத்துக்குது, 30 நாட்கள் எடுத்துக்குது. சந்திரன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திர பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசியை கடப்பதற்கு, ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு நகர்வதற்கு 2.25 நாட்கள் ஆகிறது. புதன் சுக்கிரன் செவ்வாய் போன்ற கிரகங்கள் ஏறக்குறைய ஒரு 28லேருந்து 30 நாட்கள் 40 நாட்களுக்குள்ள ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு நகர்ந்து செல்கின்றன. ஆனால் சனி பகவான் ஒரு ராசியை இருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதற்கு 2.5 ஆண்டுகாலம் எடுத்துக்கிறார். அதனால தான் அவர் பேரே மந்தன் அப்படின்னு பேர், முடவன் அப்படின்னு பேர். காலை தாங்கி 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 மெதுவாக நகர்ந்து செல்வார். ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு சனி பகவான் நகர்ந்து செல்கின்ற அந்த தூரம், அந்த கால அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2.5 ஆண்டுகள். அதனால தான் சனி பயிற்சி 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை வருது. இதே குரு பாருங்களேன், ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு நகர்ந்து செல்வதற்கு குரு பகவான் எடுத்துக்கொள்கின்ற கால அளவு 1 வருடம். ராகு கேதுக்கள் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு நகர்ந்து செல்வதற்கு 1.5 ஆண்டு காலம் எடுத்துக்குது. 1 வருடம் 6 மாதம், கிட்டத்தட்ட 18 மாதங்கள் என்கின்ற அடிப்படை எடுத்துக்குது. அப்போ நம்ம இந்த கோச்சார பலன்களை கணக்கிட்டு ஆண்டு பலன்களை தீர்மானிக்கும் பொழுது எந்தெந்த கிரகங்கள் நீண்ட நாட்களாக ஒரு ராசியில் இருந்து பலனை தருகிறதோ அதன் அடிப்படையிலேயே பெரும்பாலும் நம்மளுடைய ஆண்டு பலன்கள் தீர்மானிக்கப்பட்டு கணிக்கப்பட்டு உங்களுக்கு சொல்லப்படுகிறது. ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ராசி துலா ராசி. துலாம் இது ஒரு சுக்கிர பகவானுடைய ராசி, சரிங்களா? இது ஒரு ஆண் ராசி. வெற்றியை மட்டுமே சதா குறிக்கோள்களாக கொண்டுள்ள ஒரு ராசி இந்த துலா ராசி, சரிங்களா? இது ஒரு சரராசி, ஸ்பீடான ஒரு ராசி. சனி பகவான் உச்சமடைகின்ற ஒரு ராசி. ஏன்னா நேர்மை, நீதி, நியாயம் என்கின்ற அடிப்படையில் இந்த ராசிக்கார அன்பர்கள் இருப்பார்கள். அதனால தான் சனி பகவான் அங்கே நீதிமான் என்று சொல்லப்படுகின்ற சனி பகவான் துலாமனையில் உச்சமடைகின்றார். ஓகே, அப்போ இத்தனை பண்புகளும் ஒருங்கே கொண்டுள்ள துளாராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எவ்வாறு அமையிருக்கிறது என்பதை பற்றி ஒரு விரிவான ஒரு பார்வை. முதல்ல துளாராசி அன்பர்களுக்கு குரு பகவானுடைய நிலை எவ்வாறு இருக்குது, குரு பயிற்சி எவ்வாறு இருக்குது, குருவினுடைய பார்வை எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டு மே மாதம் வரை குரு பகவான் மேஷ ராசியில் இருப்பார். அதாவது உங்கள் ராசிக்கு, துலா ராசிக்கு 7ஆம் இடத்தில் இந்த பகவான் இருப்பார், குரு பகவான் இருப்பார். உங்கள் ராசிக்கு குரு பகவான் யாருன்னு பார்த்தா அவர் ஒரு சத்துருக்காரகன்.
துளாராசிக்கு 6ஆம் பாவாதிபதி, 3 மற்றும் 6ஆம் பாவாதிபதி குரு பகவான் சத்துருக்காரகன். அப்போ சத்துருக்காரனாகிய இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது திருமணம் சார்ந்த உறவுகளில் சிறு சிறு மனக்கசப்புகள் வரவும் வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா 6ஆம் பாவாதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கின்றார் இல்லையா? அப்போ நண்பர்கள் மூலமாகவும் கூட்டாளிகள் மூலமாகவும் பங்குதாரர்கள் மூலமாக ஷேர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுடைய மூலமாகவும் சிறு சிறு மன கசப்புகளும் மன சஞ்சலங்களும் மன நெருக்கடியும் வர வாய்ப்பு இருக்கிறதாக தெரிகிறது. ஏன்னா 6 வம்பு வழக்கு நோய் நொடிகளை தருகின்ற ஒரு காரகத்துவம் பெற்ற ஒரு கிரகம். எல்லா ஜாதகத்துக்குமே குறிப்பாக துளாராசிக்கு பொறுத்தவரைக்கும் 6 எதிரி என்றே அழைக்கலாம், பகைவர் என்றே அழைக்கலாம். அந்த பகைவராகிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் வருகிறார். 7ஆம் இடம் என்பது திருமணஸ்தானம். அப்போ குடும்பத்தில் இருக்கின்ற உங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து மோதல்கள் கூடவும் வர வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ 7ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கின்றார். 11ஆம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம் இல்லையா? அப்போ 11ஆம் இடத்தை பார்க்கின்றார். அப்போ நீங்கள் எடுக்கின்ற காரியங்களில் முயற்சிகள் வெற்றி பெறும். உங்களுடைய தொழிலில் வெற்றி பெறுவீங்க. கோர்ட்டு கேஸ் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் ஜெயிப்பீங்க. மூத்த சகோதரர்களுக்கு நன்மை உண்டாகும். 2ஆம் தாரம் முதல் திருமணம் இல்லாமல் முதல் திருமணம் முடிந்து அதில் ஏற்படுகின்ற பிரச்சனை காரணமாக 2ஆம் தாரத்திற்கு முயற்சி செய்கின்ற துளாராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக 2ஆம் தாரம் நிச்சயம் 2வது திருமணம் நிச்சயமாக அமைய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்றார். அப்போ லாபங்கள் கிடைக்கும், வெற்றிகள் கிடைக்கும். சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூத்த சகோதரன் உங்களுடைய உறவுகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும். ஏன்னா குருவுடைய பார்வை மிகப்பெரிய அளவுக்கு கெடுதலை செய்யாது. குரு பகவான் உங்கள் ராசியையும் பார்க்கின்றார். சரிங்களா? 6ஆம் பாவாதிபதி உங்கள் ராசியை பார்க்கிறார் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட குரு பகவான் ஒரு இயற்கை சுபகிரகம் என்பதால் அவ்வளோ பெரிய தீமைகள் உங்களுக்கு வந்து சேராது. அப்போ தெளிந்த சிந்தனையும் தெளிந்த மனநிலையும் உங்களுக்கு கொடுப்பார். மன அழுத்தத்திலிருந்து உங்களை விடுபட வைப்பார். சரிங்களா? இருந்தாலும் அவர் 6ஆம் பாவாதிபதியாக இருப்பதனால் சற்றே ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் யோசித்து அதன் பிறகு உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் இறங்கினீங்கன்னா அதில் ஒரு வெற்றி பெறும். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை 3ஆம் இடத்தை பார்க்கின்றார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை குருபகவான் பார்க்கின்றார். அப்போ நல்ல வீரியம், தைரியம், தன்னம்பிக்கை, கீர்த்தி, புகழ் இந்த மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்துவார். ஆக குரு பகவான் எப்பொழுதுமே இருக்கிற வீட்டை விட பார்க்கிற இடத்தை பலப்படுத்துவார் என்கின்ற அடிப்படையில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம், உங்கள் ராசி மற்றும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கின்றார். ஸோ அப்போ இந்த 3 பாகங்களும் நிச்சயமாக வலிமையடையும். மே மாதத்துக்கு பிறகு இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் வருகின்றார். அஷ்டம குருவாக செயல்படுகின்றார். ஸோ அந்த காலகட்டம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் விழிப்பாக இருந்தால் நல்லதாக தெரிகிறது. யாரெல்லாம் துளாராசியில் இருக்கீங்களோ சித்திரை 3, 4ஆம் பாதங்கள், சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்கள், விசாக நட்சத்திரத்தினுடைய முதல் 3 பாகங்கள் இதில் பிறந்திருக்கின்ற நீங்கள் அனைவருமே துளாராசி அன்பர்கள். அப்போ துளாராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பகவான் 6ஆம் பாவாதிபதி. அவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் வருகின்ற மே மாதத்துக்கு பிறகு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 மாதங்கள் ரிஷபராசியிலே இருப்பார். ரிஷபராசி என்பது உங்கள் ராசிக்கு 8ஆம் பாவமாக வருகிறது. எனவே சற்றே கவனமாக இருக்க வேண்டும். திடீர் அதிர்ஷ்டம் வரும், திடீர் பண வரவு வரும், பொருள் வரவு வரும். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக நான் இதை எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஏன்னா 6ஆம் பாவாதிபதி 8ஆம் இடத்தில் வருகின்றார். அப்போ நோய் நொடிகளையும் வம்பு வழக்குகளையும் சிக்கல்களையும் கண்டங்களையும் விபத்துகளையும் தருகின்ற குரு பகவான் தன்னை மாற்றிப்பார். சற்றே விழிப்புணர்வு இருக்கணும். ஆனால் 8ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கின்றார். அப்போ குடும்பம் சார்ந்த வகைகளில் ஒற்றுமையும் இருக்கும், பயப்பட தேவையில்லை. இருந்தாலும் அவன் 6ஆம் பாவாதிபதி என்கின்ற காரணத்தினால் வார்த்தைகளை வெளியிடுவதில் மிகுந்த எச்சரிக்கையாக இருங்க. சரிங்களா? பொதுவாக குரு பகவான் நல்ல சுபகிரகம்தான், மேக்சிமம் பெரிய தொந்தரவுகளை தரமாட்டார். இருந்தாலும் உங்கள் ராசிக்கு அவர் 6 கிரகம் 8ஆம் இடமான ஒரு துருஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய வாக்குஸ்தானத்தை பார்ப்பதால் வாக்கு சார்ந்த வகைகளில் பேச்சில் கவனம் இருக்க வேண்டும். குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் வந்து சரியாகும். சரிங்களா? பணம் சார்ந்த வகைகளில் சிறு சிறு பிரச்சனைகள் வரவும் வாய்ப்பு இருக்குது. தனஸ்தானத்தை 6 பார்க்கின்றார்.
அப்போ பணம் கொடுக்கல் வாங்கல் வகைகளில் சிறு சிறு மன உளைச்சல்களும் மன சங்கடங்களும் வரவும் வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தனம், குடும்பம், வாக்கு, கல்வி, வித்தை, விழி, கண் சம்பந்தப்பட்ட வகைகளில் பிரச்சனைகள் வந்து நீங்கும். இதெல்லாம் அந்த குருவுடைய பார்வை. அதே மாதிரி இந்த குருவுடைய பார்வை, குரு 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கின்றார். 12ஆம் இடம் என்பது வெளிநாடு, வெளிமாநிலங்கள், தூரதேசங்களுக்கு போகின்ற ஒரு அமைப்பு. 12ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கின்றார், மோட்சக்காரகன். ஸோ அவரை அந்த குரு பகவான் பார்க்கின்றார். ஸோ எனவே அந்த காலகட்டமானது மே மாதத்துக்கு பிறகு வருகின்ற, குரு பயிற்சிக்கு பிறகு வருகின்ற காலகட்டமானது துளாராசி அன்பர்களுக்கு வெளிநாடு செல்கின்ற யோகத்தை கொடுக்கும். வெளி மாநிலங்களுக்கு செல்லலாம், தூர பிறந்த இடத்துலேருந்து வெளியில் போயிட்டு வியாபாரம் செய்யலாம், தொழில் தொடங்கலாம், வேலைக்கு போகலாம். சிறப்பாக இருக்குது. சரிங்களா? அது விரயஸ்தானங்கள் இருந்தாலும் அது விரயம் சுபவிரயமாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் திருமணம், அந்த அமைப்புகளில் உள்ளவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும். ஸோ திருமண சடங்குகள் செய்யலாம். ஒரு சில விரயங்கள் இருக்கும், அந்த விரயங்கள் சுப விரயங்களாக நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்க குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பார். சரிங்களா? 6 கூடையவன் 8ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்றார். இப்போ தாயாருடைய உடல்நிலையில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள். சரிங்களா? குரு பார்வை மிகப்பெரிய அளவுக்கு கெடுதலை செய்யாது. இருந்தாலும் துளாராசிக்கு அவர் பகைவர். ராசி அதிபதி சுக்கிரனுக்கு குரு பகவான் ஒரு பகைவர், எதிரியாக நினைப்பவர். சரிங்களா? குருவுக்கு சுக்கிரனுக்கு எதிரடையான பண்புகள். சுக்கிரனுடைய பண்பு வேறு, குருவுடைய பண்பு வேறு. எப்பொழுதுமே சுக்கிர பகவான் குரு பகவானை எதிர்கோணத்தில் தான் பார்ப்பார், எதிரியாக தான் பார்ப்பார். ஸோ அதன் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு 6ஆம் பாவாதிபதி 6 கூடைய குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது தாயாருடைய உடல்நிலையில் 6 குறைபாடு இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்போ மனை, வீடு, நிலம், வாகனம், இந்த அமைப்புகளில் சிறு சிறு மன அழுத்தங்களும் அதன் மூலமாக சில விரயங்களும் வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? வாகனம், பழைய வாகனத்தை விற்க போகிறீங்க, சில நஷ்டங்கள் வரலாம், அதில் சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ வண்டி வாகனம், அது மாதிரி நிலபலம் கொடுக்கல் வாங்கல் கைமாற்றுவதில் சில பிரச்சனைகள் வரவும் வாய்ப்பு இருக்குது. இது கோச்சார பலன். சரிங்களா? நடப்பு காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு குரு பகவான் 8ஆம் இடத்திலிருந்து ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது என்ன மாதிரியான பலன்களை தருவார் என்பது ஒரு கணிப்பு. சரிங்களா? ஆனால் 70% பலன்கள் உங்களுடைய ஜனனகாலத்தில் உங்களுடைய லக்னாதிபதி 4ஆம் இடம் வலுவாக இருக்கும் பொழுது, சந்திரனும் வலுவாக இருக்கும் பொழுது இந்த நிலை உங்களுக்கு பெரும்பாலும் ஏற்பட வாய்ப்பு இல்லை. சரிங்களா? 8ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்ப்பது தவறு என்று சொன்னாலும் கூட, ஏன்னா 6ஆம் அதிபதியாக இருப்பதனால ஜனனகால ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரனும் 4ஆம் இடம், 4ஆம் பாவம் இதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால், நாளில் இருக்கின்ற கிரகங்கள் இதெல்லாம் நல்லா இருந்து தசை நடந்துச்சு சொன்னால் இந்த பிரச்சனைகள், கோட்சார பலன்கள் மிகப்பெரிய அளவுக்கு தலை தூக்காது. எனவே பயப்பட தேவையில்லை. ஸோ துளாராசி என்பவர்களுக்கு இந்த 6ஆம் பாவாதிபதியினுடைய 6ஆம் பாவாதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கின்ற காலமும் 8ஆம் இடத்தில் இருக்கிற காலமும் இந்த ஆண்டு குரு பகவானுடைய நிலை பொறுத்து மிக சிறப்பாக இல்லை என்றே நம்ம கருத முடிகிறது. ஆனாலும் இவர் குரு பகவான் இயற்கை சுபகிரகம், மிகப்பெரிய அளவுக்கு கெடுதலை செய்ய மாட்டார். ரைட். அடுத்து சனி பகவானுடைய நிலை பார்க்கலாம். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கின்றார். இதுநாள் வரை கடந்த 2.5 ஆண்டு காலமாக 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக இருந்து உங்களை கஷ்டப்படுத்திய இந்த சனி பகவான் தற்பொழுது பெயர்ச்சியாகி 5ஆம் இடத்துக்கு சென்று விட்டார். சரிங்களா? உங்கள் ராசி அதிபதியான சுக்கிரனுக்கு இந்த சனி பகவான் நண்பர். அப்படிங்கிற அடிப்படையில் மிகப்பெரிய கெடுதல்களை இந்த சனி பகவான் உங்களுக்கு செய்ய மாட்டார். 2.5 ஆண்டு காலம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருப்பார். நிச்சயமாக நன்மை செய்ய கடமைப்பட்டவர். அவருடைய பார்வை பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. சனி ஒரு இயற்கை பாவ கிரகம். சரிங்களா? இருந்தாலும் கூட உங்கள் ராசிக்கு அவர் சுபர் என்கின்ற காரணத்தினால், உங்களுடைய நண்பர் சனி பகவான் என்கின்ற காரணத்தினால், உங்கள் ராசி அதிபதி சுக்கிரனுக்கு மிக நெருங்கிய நண்பர் என்கின்ற காரணத்தினால் சனி பகவானுடைய இருப்பு மற்றும் பார்வை மிகப்பெரிய அளவுக்கு கெடுதலை செய்யாது. எனவே நீங்கள் இந்த ஒரு வருடம் எந்த விதமான மன உளைச்சலுக்கும் ஆளாக மாட்டீர்கள் சனியினுடைய பார்வையின் காரணமாக. சரிங்களா? அடுத்து ராகு பாருங்களேன். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கின்றார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வீடியோலையும் பாவ கிரகங்கள் கோச்சார காலகட்டங்களில் 3, 6, 11 இந்த மாதிரி இடங்கள் இருந்ததுன்னா அவர்கள் நன்மை செய்ய கடமைப்படவர்களாக மாறுவாங்க.
சரிங்களா, கோச்சாரத்தை பொறுத்தவரையிலும். சரிங்களா, அப்போ ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிற ராகு பகவான் நிச்சயம் உங்களுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பை தேடி கொடுப்பார். சரிங்களா, கடன்கள் வந்தாலும் அது சுப கடன்களாக இருக்கும். கடன் வாங்கி வீடு கட்டுவீங்க, கடன் வாங்கி நீங்கள் நிலபலம் வாங்குவீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு 6ஆம் இடத்து பலன்களை ராகு பகவான் செய்வார். அந்த ராகு பகவான் நிச்சயம் நன்மை செய்ய கடமைப்பட்டவராக தன்னை மாற்றிப்பார். உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடு சத்துருஸ்தானம் அப்படி நீங்கள் பார்க்க தேவையில்லை. ஏன்னா ராகு பகவான் ஒரு பாவகிரகம். பாவகிரகங்கள் கோச்சார காலங்களில் 3, 6, 11 இடங்களில் வரும்பொழுது அவை நன்மை செய்ய அவர்களாக தன்னை மாற்றிப்பாங்க. அதுமாதிரி கேது பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கின்றார். அப்போ வெளிநாடு வெளிமாநிலங்கள் தூரதேசங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகளை கேது பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். ஸோ எப்படி இருந்தாலும் துளாராசி என்பர்களுக்கு சனி மற்றும் ராகு கேதுனுடைய தன்மை சிறப்பாக உள்ளது. குரு பகவான் சற்றே சில மனக்கசப்புகளையும் மனசங்கடங்களையும் கொடுக்க இருக்கின்றார். இருந்தாலும் ஒரு கிரகத்தினுடைய பார்வை சிறப்பு இல்லை என்று சொன்னாலும் ஒரு கிரகத்தினுடைய மற்றொரு கிரகத்தினுடைய பார்வையானது அதை ஈடு செய்கின்ற வகையில் இருக்கிறது. எனவே துளாராசி அன்பர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு சிறப்பாகவே இருக்கும் என்பதில் சற்றும் ஐயமில்லை. நன்றி, வணக்கம்.